வணக்கம். கடந்த சில நாட்களா கேரளாவில இருந்து உயிரி மருத்துவ கழிவுகள், அதாவது பயோமெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் தமிழகத்துல சில இடங்கள்ல கொட்டுறாங்க அப்படிங்கிற செய்தியை அடிக்கடி கேட்க முடிஞ்சது. நான் இப்போ எம்பிபிஎஸ்ல 2ஆம் வருடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆண்டு ஒரு பாடமான நுண்ணுயிரியல்ல, அதாவது மைக்ரோபயாலஜில இது ஒரு தலைப்பாகவே இருந்துச்சு. இந்த காணொளியில பயோமெடிக்கல் வேஸ்ட்னா என்ன, அதை எப்படி சரியான முறையில பிரித்து அகற்றணும், அப்படி செய்யலைன்னா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். மனிதர்களுடைய சிகிச்சை அல்லது நோய் தடுப்பின் போது, நோயறிதலுக்காக செய்யக்கூடிய ஆய்வின் போது, உயிரியல் தொடர்பான பொருட்களை தயாரிக்கும் போது அல்லது உயிரியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியின் போது சேரக்கூடிய அனைத்து கழிவுகளும் உயிரி மருத்துவ கழிவுகள் தான். மருத்துவமனையில சேரக்கூடிய அனைத்து கழிவுகளுமே உயிரி மருத்துவ கழிவுகள்ல வராது. இப்போ 100% மருத்துவமனையில குப்பை இருக்குன்னு வச்சுப்போம். அதுல 85% பொது கழிவு தான். இது நம்ம வீட்டுல சேரக்கூடிய குப்பை மாதிரிதான். இதனால நம்மளுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா மீதி உள்ள 15% தான் பயோமெடிக்கல் வேஸ்ட். இதுல 10% தொற்று கழிவுகள், மீதி உள்ள 5%த்துல ரசாயன கழிவுகளும் கதிரியக்க கழிவுகளும் வரும். ஒரு குப்பை சேருதுனாலே அதை பாதுகாப்பான முறையில அகற்றியே ஆகணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. கழிவு பொருள் மேலாண்மையில இப்ப பார்க்க போற வரிசை கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். முதல்ல குப்பை சேராமல் தடுத்தல் அல்லது கட்டுப்படுத்துதல், அதுக்கப்புறமா மறுபயனீடு, மீள் சுழற்சி, மீள பெறுதல் என எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த குப்பையை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம அகற்றணும். ஆனா இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டை ஒருபோதும் நம்ம அப்படியே அகற்றிடவே கூடாது. ஏன்னா இந்த கழிவுகள்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொற்று கழிவு, கதிரியக்க கழிவு, ரசாயன கழிவு என நம்ம மனித உடலுக்கு தீங்கு தரக்கூடிய அனைத்து விதமான கழிவுகளும் இதுல இருக்கு. கேரளாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில கொட்டப்பட்ட இந்த கழிவுகளை பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் நல்லாவே புரியுது. இந்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகம், அதாவது த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், இவங்க 2016ல கொடுத்த உயிரி மருத்துவ கழிவு பொருள் மேலாண்மையோட விதிமுறைகள்ல ஒரு விதிமுறையை கூட ஒழுங்கா பின்பற்றாம அப்படியே இந்த குப்பைகள் எல்லாம் கொட்டியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே புரியுது. சுருக்கமா இந்த உயிரி மருத்துவ கழிவு பொருள் மேலாண்மையோட விதிமுறைகளை பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல குப்பை உருவாகக்கூடிய தளத்திலேயே அதை நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிடணும். வேறு வேறு வண்ணம் கொண்ட தொட்டிகள் மூலமா இது சாத்தியமாகுது. 5 வகையான வெவ்வேறு நிறமுள்ள தொட்டிகள் இருக்கு. இதுல இந்த படத்துல போட்டிருக்க மாதிரி பொது கழிவுகள் எல்லாம் கருப்பு நிற தொட்டியில போடப்படுது. உயிரி மருத்துவ கழிவுகளை 2 விதமா பிரிச்சிருக்கத பார்க்க முடியுது. சைட்டோடாக்சிக் கழிவுகள் மட்டும் தனியா போடப்படுது. மீதி உள்ள நான் சைட்டோடாக்சிக் கழிவுகள் சிவப்பு, மஞ்சள், நீலம், வெள்ளை நிற தொட்டிகள்ல போடப்படுது. ஏன் இந்த சைட்டோடாக்சிக் கழிவுகளை நம்ம தனியா கையாளுறோம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம். அதை பத்தி நம்ம விரைவில் பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த நான் சைட்டோடாக்சிக் கழிவுகளை எப்படி இந்த குறிப்பிட்ட நிற தொட்டிகள்ல போடணும் அப்படிங்கறத பார்ப்போம். மஞ்சள் நிற தொட்டியில பெரிதளவு நெகிழி இல்லாத கழிவுகளை போடணும். ஏன்னா இந்த நிற தொட்டியில இருக்கக்கூடிய கழிவுகளை பெரிதளவுல எரிக்கதான் செய்வோம். அடுத்து சிவப்பு நிற தொட்டியில நெகிழி சார்ந்த கழிவுகளை போடணும். இந்த கழிவுகள்ல இருக்கக்கூடிய தொற்றெல்லாம் போக்குன பிறகு இதை நம்ம மறுசுழற்சி செய்வோம். நீல நிற தொட்டியில கண்ணாடி பொருட்களும், வெள்ளை நிற தொட்டியில கூர்மையான கழிவுகளும் போடப்படுது. இப்போ ஒரு ஐவி பாட்டிலும் கண்ணாடி பொருளும் சைட்டோடாக்சிக் மருந்தால மாசடைஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். இப்போ இதை நம்ம எந்த நிற தொட்டியில போடணும்? இதை மறந்து போய் நம்ம நான் சைட்டோடாக்சிக் கழிவுகள் இருக்கக்கூடிய சிவப்பு தொட்டிலையும் நீல தொட்டிலையும் போடக்கூடாது. ஏன்னா இப்போ இது சைட்டோடாக்சிக் மருந்தால மாசடைஞ்சிருச்சு. இதை நம்ம தனியா சைட்டோடாக்சிக் லேபிள் ஓட்டி இருக்கக்கூடிய தொட்டியில தான் போடணும். இப்போ நம்ம சைட்டோடாக்சிக் மருந்துகள் பற்றி புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பேர்லயே தெரியுது சைட்டோடாக்சிக் மருந்துகள் அப்படின்னா செல்லுக்கு தீமை தரக்கூடிய மருந்துகள் அப்படின்னு. இந்த மருந்து புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகளுக்கு பயன்படும். புற்றுநோய்னா என்ன? ஒரு செல்லானது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம அப்படியே வளர்ந்துகிட்டே நிறைய செல்களை தரும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம சைட்டோடாக்சிக் மருந்துகளை பயன்படுத்துறோம். ஆனா இந்த மருந்து 100% கேன்சர் செல்லை மட்டும்தான் பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சாட்சியும் இல்லை. இப்போ இந்த சைட்டோடாக்சிக் மருந்துகள் தயாரிக்கும் போது உருவாகின கழிவுகள், இல்ல இந்த மருந்தை நோயாளிகளுக்கு தரும் போது இதனால மாசுபட்ட கழிவுகள், இது எல்லாமே சைட்டோடாக்சிக் கழிவுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதனால மனித உடல் நலத்திற்கு நிறைய தீமைகள் இருக்கு. இந்த சைட்டோடாக்சிக் கழிவுகள் நீர், நிலம், காற்று அப்படின்னு இந்த முக்கியமானவைகள்ல போய் மாசடைஞ்சதுன்னா அது இறுதியில நமக்கு தான் தீமையில முடியும். கேரளாவில இருந்து கொட்டப்பட்ட இந்த கழிவுகள் எல்லாம் பெரிதளவு கேன்சர் சென்டர்ல இருந்து
இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை நினைக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த கழிவுகள்ல இருக்கக்கூடியதுல பெரிதளவு இருப்பது என்ன அப்படின்னா சைட்டோடாக்சிக் கழிவுகள் தான். இது கண்ணெரிச்சல், தோல் எரிச்சல், குமட்டல், வாந்தி அப்படின்னு சிறு சிறு பிரச்சனைகளை ஆரம்பிச்சு இறுதியில இது பெரிய பிரச்சனையா கூட போய் முடியலாம். புற்றுநோய் இல்ல குறிப்பிட்ட ஒரு உறுப்பு கோளாறு வரவும் இது காரணமாக அமையலாம். முதல்ல பல்வேறு தளங்களிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த குப்பைகள்லாம் சரியான வண்ணம் தீட்டப்பட்ட பைகள்ல சேகரிக்கப்படுது. ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் இந்த கழிவுகள் எல்லாம் சேமிக்கிறதுக்காக ஒரு தற்காலிக சேமிப்பு வசதி உள்ள இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு இப்போ சேகரிக்கப்பட்ட குப்பை பைகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும். அப்புறமா கழிவு பைகள் எல்லாம் எடை போடப்பட்டு அடையாள குறியீடு செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இத காமன் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி நிலையத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த நிலையத்துலதான் குப்பைகள் அடுத்த நிலைக்கு மாற்றப்படுது. இந்த நிலையத்துல ஒவ்வொரு கழிவுக்கும் ஒவ்வொரு விதமான சுத்திகரிப்பு முறை இருக்கு. அதை இந்த படத்துல நம்ம பார்ப்போம். இப்போ உயிரி மருத்துவ கழிவுகள் மேலாண்மை விதிமுறைகளை பற்றி ஓரளவுக்கு நன்றாக அறிந்ததுக்கு அப்புறமா இந்த கேரளாவில இருந்து கொட்டப்பட்ட கழிவுகளை பார்க்கும்போது இன்னும் நல்லா தெளிவாகவே புரியுது. இந்த கழிவுகள்ல பொது கழிவும் உயிரி மருத்துவ கழிவுகளும் கலந்தே இருக்கு. இந்த கழிவுகளால நீர்நிலைகள் எல்லாம் நேரடியாகவே மாசடைஞ்சிருக்கு. அங்க மேயக்கூடிய மாடுகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய கழிவுகளை உண்கிற காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா மாடுகளோட உடல்நிலை குறைந்ததாகவும் தகவல்கள் இருக்கு. இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த உயிரி மருத்துவ கழிவுகள் 48 மணி நேரத்துக்கு மேல அப்படியே ஒரு இடத்துல இருக்கவே கூடாது. ஆனா இங்க 30 நாட்களுக்கு மேலாக அங்கேயேதான் இருந்திருக்கு. அப்போ இதோட விளைவுகள் என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. உயிரி மருத்துவ கழிவுகள் எல்லாம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாம அப்படியே தூக்கி போடுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் நிறையவே இருக்கு. அதுல ஒண்ணு முக்கியமானது என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு. நீர்நிலைகள் பாதிக்கப்படுறதுனால அங்க வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் பாதிக்கப்படுது. அப்புறம் நிலங்கள் மாசடைறதுனால அங்க வளரக்கூடிய செடிகள் பாதிக்கப்படுது. அப்புறமா காற்று மாசடைறதுனால அதை சுவாசிக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் பாதிக்கப்படுறோம். இதை பற்றி விரிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறது இல்லை. ஆனா 2 விளைவுகளை பற்றி நான் பேச போறேன். முதல்ல வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா நீடில் ஸ்டிக் இன்ஜுரி. ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இப்போ வளர்ந்து வரக்கூடிய மருத்துவ துறையில ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை பத்தி விளக்கமா பார்ப்போம். இப்போ ஒரு தீமை தரக்கூடிய நுண்ணுயிரி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதை கொல்றதுக்காக நம்ம மருந்து உருவாக்குறோம். இப்போ இந்த மருந்தை கொடுத்தா இந்த நுண்ணுயிரி செத்து போயிருது. ஆனா இந்த மருந்தை திரும்ப திரும்ப கொடுக்கறதுனால இந்த நுண்ணுயிரிக்கு எதிர்ப்பு சக்தி வருது. அதனால இந்த மருந்து இனிமேல் அதை பாதிக்காது. இதுக்கு பெயர் தான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். பொதுவாக மருத்துவமனையில இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் தான் எதிர்ப்பு சக்தி உடையதா இருக்கும். ஏன்னா அங்கதான் மருந்தோட தாக்கம் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி உடைய நுண்ணுயிரிகளை நம்ம மருத்துவமனையை விட்டு வெளியே கொண்டு வந்துடக்கூடாது. ஆனா இப்போதான் கழிவுகள் எல்லாம் நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாம அப்படியே கொண்டு போய் தட்டுறோமே. அதனால இந்த எதிர்ப்பு சக்தி உடைய நுண்ணுயிரிகள் வெளி உலகத்துக்கு வருது. இப்போ இந்த எதிர்ப்பு சக்தி உடைய நுண்ணுயிரிகள் அப்படியே மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த வெளி உலகத்துல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி இல்லாத நுண்ணுயிரிகளையும் மாற்றக்கூடிய ஆற்றல் உடையது. இப்போ இதனால இன்னும் வீரியம் அதிகமா இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வளர்றதுக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கோம். அதனால நம்மளுக்கு தான் அது பெரிய பாதிப்பா வந்து இருக்கும். உடல் திரவங்கள்னாலையும் இரத்தத்தினாலையும் பரவக்கூடிய சில நுண்ணுயிரிகள் இந்த உயிரி மருத்துவ கழிவுகள்ல இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு HIV, ஹெப்படைட்டிஸ் B and C வைரஸ். இப்போ இதுவே ஒரு கூர்மையான பொருள்ல இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு எளிமையா பரவக்கூடும். இந்த நீடில் ஸ்டிக் இன்ஜுரி மருத்துவமனையில இருக்கவங்களுக்கும் மருத்துவ கழிவுகளை சுத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கும் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. பத்திரிகையாளர்களின் உழைப்பாலையும் சமூக ஊடகங்களில் எழுந்த கேள்விகளாலையும் நேஷனல் கிரீன் ட்ரிபுனலோட அழுத்தத்தாலையும் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் திரும்ப கேரளாவுக்கே அனுப்பப்பட்டது. இந்த காணொலியில பயோமெடிக்கல் வேஸ்ட் பத்தி நம்ம நிறையவே பார்த்தோம். நம்மளே நாளைக்கு எங்கேயாவது இதே மாதிரி உயிரி மருத்துவ கழிவுகள் எல்லாம் கொட்டி இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதோட விளைவுகள் எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். உடனே அதை நம்ம அரசாங்கத்துக்கு தெரிவிச்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஸோ யா, தட்ஸ் இட். தேங்க்யூ. நன்றி.